அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 15/11/2024 அன்பு உறவுகளே, ஐப்பசி மாதம் சோறு கண்ட இடம் சொர்க்கம். அது எந்த நாள்? அது இந்த நாள். அதான் விஷயமே. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி மகா அன்னாபிஷேகம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா அப்போ எங்கே சாப்பாட்டை பார்த்தா சொர்க்கமா? இல்லை, சிவபெருமான் மீது சோற்றை பார்த்து விட்டால் சொர்க்கம். அதான் அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்துடன் கூடி வெள்ளிக்கிழமை கோபூஜை வந்திருக்கிறது. மதியம் 1 மணிக்கு கோபூஜை நிகழ இருக்கிறது. அன்னாபிஷேகம். வாங்க, நீங்கள் பசுக்களுக்கு அன்னம் அளித்தல், நீங்கள் என்ன உணவு வேணால் பசுக்களுக்கு உணர்ந்து கொடுக்கலாம். நம்ம ரிஷப வாகனம் கோமடத்தில் நீங்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு. ஏன்னா பசுக்களுக்கு உணவளிப்பது, அன்னத்தை யாருக்கு கொடுத்தா என்ன, பசு என்ன சாப்பிடுமோ அதை அன்னமாக வாங்கி கொடுங்கள். நீங்கள் நேரில் வர முடிந்தவர்கள் நேரில் உங்களுக்கு என்ன முடியுதோ வாங்கி கொடுங்க. வர முடியாதவர்கள் என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை திவ்யாகிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு பணம் அனுப்பிச்சி வைங்க. அவங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இந்த அன்னாபிஷேகம் கிடைக்காத நாள் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு சுக்கிர ஓரையில் கோபூஜை நிகழ இருக்கிறது. அனைவரும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை. வருடம் முழுவதும் படியளக்கும் எம்பெருமானுக்கு நான் போய் அன்னத்தை அபிஷேகமாக செய்வது இந்த நாள் தான். அன்னாபிஷேகம் பௌர்ணமியோடு இணைந்து தான் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? சில விஷயங்களெல்லாம் கரெக்டாக அது பாட்டுக்கு நடக்கும். அதான் விஷயமே. பௌர்ணமி திதி வரியான் நாமயோகம், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பௌர்ணமி திதி வரியான் நாமயோகம். ஸோ இது மகா அன்ன அபிஷேகம். இந்த அன்ன அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். போய் நீங்கள் கோயிலில் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியத்தை செய்யுங்கள். 2021-22 நினைக்கிறேன், நானும் நம்ம பூஜா ஸ்டோர்ஸ், நடராஜ் பூஜா ஸ்டோர்ஸ் மனோஜும் நம்ம ஹஸ்த நட்சத்திரத்தை கொடுக்குற கோவில் வியாழ சோமேஸ்வரர் கோயிலில் அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட நிகழ்வு டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம சோலாபுரி அம்மன் கோயிலில் மாதேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருஷம். அதுவும் நீங்கா நினைவுகள். ஸோ நம்ம உங்களுக்கு பக்கத்தில் எந்த சிவாலயம் இருக்கிறதோ போய் அன்னாபிஷேகத்தை பாருங்கள். அன்னாபிஷேகத்துக்கு காய்கறி வாங்கி கொடுங்கள். அன்னாபிஷேகத்துக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். உங்களால் என்ன முடியும்? ஒரு படி அரிசி முடியுமா? கொண்டே கோயிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? காய்கறி வாங்கி கொடுக்க முடியுமா? போய் கொடுத்துட்டு வாங்க. அன்னாபிஷேகம் சிறக்க உங்கள் வாழ்க்கை சிறந்து கொண்டே இருக்கும். அதான் விஷயம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா சிவபெருமானை பார்த்து விட்டீங்கன்னா மிகப்பெரிய சொர்க்கமே, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ஒசூரில் சந்திரசூடேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அன்னாபிஷேகத்தன்று சந்திரசூடேஸ்வரரை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. எல்லா கோயில்களுமே ஈக்குவல் தான், எந்த கோயிலும் கம்மி கிடையாது. அன்னாபிஷேகம் அங்கு பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதே போல் நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி, நேராக போய் இறைவா, வருஷம் முழுவதும் யாருக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் உணவு கிடச்சி எல்லா உயிரும் இன்பற்று மகிழ்வோடு வாழ என் அப்பா சொக்கநாதன் அருள் புரிவாய் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது நினைப்பேன், இறைவா, எனக்கு நீ சோறு ஓட்டா மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் சோறு ஓட்டுறியா? இதுதான் நான் சாப்பிடும்போது வேண்டிக்குவேன். நம்ம எல்லோரும் இதை வேண்டிக்கணுங்க. ஏன்னா பல ஆயிரம் பேர் உழைப்பில் இந்த உணவு கைக்கு வந்திருக்கிறது. இந்த அரிசி நேற்று விளைந்தது அல்ல. இந்த அரிசி 1 வருஷத்துக்கு முன்னாடி விளைந்தது. அந்த பருப்பு நேற்று விளைந்தது அல்ல. இதில் பாருங்கள், கொத்தமல்லி தலை முந்தா நேற்று விளைஞ்சது. இந்த பருப்பு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி விளைஞ்சது. அரிசி 1 வருஷத்துக்கு முன்னாடி விளைஞ்சது. மிளகாய் எங்கேயோ விளைஞ்சது. எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று உங்கள் தட்டில் உணவாக இருக்கிறது, அன்னமாக இருக்கிறது. அப்போது எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பேன், எத்தனை நாள் எனக்கு உணவிட வேண்டுமென என்னப்பன் சொக்கநாதன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். நம்ம என்ன அவனுக்கு போய் கொடுக்கறது? நாம் போய் அவனிடம் சரணாகதி அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு நன்றி சொல்லியே தீர வேண்டும். இறைவா, இன்னைக்கு சோறு போட்டேன், சந்தோஷம், நாளைக்கு இதே மாதிரி போடு. என்ன மாதிரி அந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் சோறு போட்டு, யாராவது ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு யாராவது இருக்கிறவங்க போய் வாங்கி கொடுக்கட்டும். என்னால் முடிஞ்சால் 4 பேருக்கு வாங்கி கொடுக்குறேன். அன்னதானம் செய்வதற்கு மிக சிறப்பான நாள். ஏன்னா வரியான் நாமயோகமா அன்னாபிஷேகமாக நீங்கள் போய் சிவபெருமானை வணங்கிட்டு எவ்வளோ பேர்த்துக்கு வேணாலும் அன்னதானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த வருடத்திற்குள் 2 மடங்கு சிறந்தே தீரும். அதற்கு நான் சாட்சி. வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:52 வரைக்கும் சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. அதிகாலை 2:12 வரைக்கும் அஸ்வின் நட்சத்திரம், அதன் பின்பு இரவு 10:40 வரைக்கும் பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம். காலை 8:05 வரைக்கும் வேதி பாதம் இருக்கிறது. அதன் பின்பு வரியான் நாமயோகம். வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். காலை 3:52 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன். அதன் பின்பு மாலை 3:40 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். இந்த பௌர்ணமிக்கு ராமேஸ்வரத்தில் மண் சிவ பூஜை இல்லை. ஏன்னா விடுப்பில் இருப்பதனால
இந்த பௌர்ணமிக்கு ராமேஸ்வரம் வர இயலாது. அதனால் அடுத்த பௌர்ணமிக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் சந்திப்பதற்கு முயற்சி செய்வோம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது. அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க. அருமையான நாள், தூக்கமே அருமையாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம், நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும், அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும், 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்தை படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலை இருந்தால், புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்களுக்கு அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும், இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் 9ஆம் ஜாமத்தை பயன்படுத்துங்க. ஸோ 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. நீங்கள் தவிர்க்கவே முடியல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. 1ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது. ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு 2 ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை. இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள். அடுத்த வேலையில் செய்யக்கூடிய, அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையா சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 8ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 75% காரிய வெற்றியை கொடுக்கும்.
இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.